வாய்ப்புகள் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கு சார். அது சம்பந்தமான முடிவுகளை தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா தெரிவித்த நிலையில் அது குறித்து முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார். எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி அதிமுகவுடைய கட்டளை தளபதி, NDA கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை. அமித்ஷா மறுபடியும் பிஜேபி சொல்லுவீங்கன்னு கேட்கறது அவங்களோட முடிவு, அவங்க தான் வந்து சேரணும் அப்படின்னு கருத்து. இடைக்கு ஒன்றிணைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கு சார். அது சம்பந்தமான முடிவுகளை தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். இதே கருத்து சென்றமெல்லாம் கேட்கிறீங்க. அந்த சம்பந்தமான முடிவுகளை, தேர்தல் கூட்டணி வியூகங்களை, கூட்டணி அமைப்பு சம்பந்தமான முடிவுகளை, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். அது கால இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள், நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.